குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் 5 o'clock ஆகுது. நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ராமேஸ்வரம் டு மதுரை போகக்கூடிய பேசஞ்சரில் 5:45க்கு ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி மண்டபம் வரைக்கும் போயிட்டு நம்ம பாம்பன் புதுசாக கட்டியிருக்கிற ரயில்வே பிரிட்ஜில் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம். ஃபேர் எவ்வளோ என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மார்னிங் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு போல் இருக்குது. எல்லா பேசஞ்சர்ஸும் இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ போகிறவங்களோட வர்றவங்களோட கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ராமேஸ்வரம் ஜங்ஷன் அதான் புதுசாக கட்டிகிட்ருக்காங்க. சரி, பழைய ஜங்ஷனை இன்னும் விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் நம்ம போகக்கூடியது ட்ரெயின் நம்பர் 56712 ராமேஸ்வரம் டு மதுரை. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5:45. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஓகேங்க, இந்த பக்கம் தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான். எஸ், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்க்யூ. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ராமேஸ்வரம் ஜங்ஷன் டு மண்டபம் 10 rupees per person. ஸோ ராமேஸ்வரம் ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டர், ரிசர்வேஷன் புக்கிங் சென்டர் இது. ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின்ஸோட லிஸ்ட். மார்னிங் ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடிய ட்ரெயின் லிஸ்ட் இந்த சைட்டில் இருக்குது. ஓகேங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ டிக்கெட் உங்களுக்கு காட்டல இல்லையா? ஸோ பாருங்கள், டிக்கெட்டில் இருக்குது உங்களுக்கு. ராமேஸ்வரம் டு மண்டபம் 2 adult 20 rupees, 10 rupees per person. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தோட பெயர் பலகை, நேம் போர்டு. ஸோ அந்த நேம் போர்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் தான் நம்மளோட ட்ரெயின். ஸோ டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஏசி வெயிட்டிங் ரூம். பர் ஹவருக்கு 20 rupees. அதுங்க நம்மளோட ட்ரெயின் ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டுருக்காரு. அவரோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:45 AM. ஸோ இங்கே கிளாக் ரூம் இருக்குது. நம்மளுடைய பேக்ஸ் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வச்சுக்கலாம். ஸோ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். மார்னிங்கே பார்த்திங்கன்னா மணி 5:10 தான் ஆகுது. காலையிலே கூட்டம் ஏறிட்டாங்க. நேம் போர்ட் மதுரை, ராமேஸ்வரம், திண்டுக்கல், விழுப்புரம்.
ஸோ இந்த பிளாட்ஃபார்மோட சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. அதே மாதிரி யாத்ரி நிவாஸ் காத்திருப்போர் அறை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் டாய்லெட் அண்ட் பாத்ரூம். நம்ம மார்னிங் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது நிறைய கூட்டம் வந்து வெளியில் வந்துட்டு இருந்தது பார்த்தோம். ஸோ அவங்க எல்லாருமே திருப்பதி டு ராமேஸ்வரம் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்தவங்க. ஸோ அதனோட டைமிங் 4:50. ஸோ டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4:50க்கு ட்ரெயின் ரீச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் முன்னாடியே. ஸோ அந்த ட்ரெயின் தான் இது. ஸோ இதுலேருந்து தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் ஆல்ட் ஆகிருக்கு. மொத்தம் இதில் 12 பெட்டி இருக்குங்க. ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சருக்கு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. இப்போ தான் மக்கள் எல்லாமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் டு மதுரை ட்ரெயினை ஃபுல் பண்ணக்கூடிய கிங், அதாவது இன்ஜினை நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். சாரி, இவர் தாங்க நம்ம ராமேஸ்வரம் டு மதுரை ட்ரெயினை ஃபுல் பண்ணக்கூடிய கிங் இன்ஜின் 40101 BDP 4D. ஸோ டீசல் இன்ஜின் தான். இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் தான். திருப்பதி டு ராமேஸ்வரம் ட்ரெயின் பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டுட்டு யார்டுக்கு போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் செகண்ட் ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கோச்சஸ் தான். நேற்று நம்ம தனுஷ்கோடியை சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. ஈவினிங் டைம், சன்செட் ஆகிற டைம், நல்ல ஒரு வியூ, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் 7:30க்கு ராமநாத சுவாமி டெம்பிளில் சுவாமி தரிசனம் நல்லபடியாக பண்ணோம்.
கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. பட் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 8 o'clock இருக்கும் சுவாமி தரிசனம் பார்க்கும்போது. கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. ராமநாத சுவாமியை ஒரு 5 minutes நின்று பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிச்சு. 5 நிமிஷம் நின்று பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அங்கே நேற்று தமிழ் வருட பொறுப்புன்றதால கூட்டமாக இருந்திருக்கும். அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் வந்து ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சரில் மண்டபம் வரைக்கும் போயிட்டு பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ், புதுசாக கட்டியிருக்கிற ரயில்வே பிரிட்ஜை உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5:40. இன்னொரு 5 minutes இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர் டெய்லி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ராமேஸ்வரத்தில் கரெக்டாக மார்னிங் 5:45 எடுத்து மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:15 AM ரீச் ஆகிடுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 5:45. கரெக்டாக மூவ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம் டு மதுரை வரைக்கும் போகுது. நம்ம மதுரை போக போகிறதில்ல. இந்த நியூ பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை லைவாக வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக ராமேஸ்வரம்லேருந்து மண்டபம் வரைக்கும் நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம வந்தது பார்த்திங்கன்னா பை கார், ரோட் ட்ரிப் நம்மளுது. நமக்கு ஆப்போசிட்டில் தாம்பரம் டு ராமேஸ்வரம் ட்ரெயின் இருக்குது. இன்றைக்கி மார்னிங் வந்த ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன்.
இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா மணல் திட்டுக்கள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ மரங்கள்னு பார்க்கும்போது வந்து பனைமரம், அப்புறம் முள்செடி, இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா மணல் திட்டு அது. ஸோ பனை மரம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:50 ஆகுது. ஸோ இன்னும் நிலா வெளிச்சம் நல்லாவே இருக்குது. 5:40 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லாவே வெளிச்சம் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு பழைய பில்டிங்கு. எஜுகேஷன் சென்டர் போல் இருக்குது. இப்போ யூஸில் இல்லை. கோட் செகண்ட் ரயில்வே ஸ்டேஷனான பாம்பன் மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து பாம்பன் பிரிட்ஜை நோக்கி போயிட்டுருக்கோம். பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி 2.5 இயர்ஸ் ஆகுது. ஏற்கனவே பழைய பிரிட்ஜ் 100 வருஷமாக அந்த பிரிட்ஜ் ஒர்க்கிங்கில் இருந்தது. ரிப்பேர் ஆகி பயன்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு பதிலாக புது பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2.5 வருஷம் கழித்து ஏப்ரல் 6ஆம் தேதி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரால் இனாக்ரேட் பண்ணாங்க, ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஸோ அது ஓகேங்க, லைவாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் நார்மலாக ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் பழைய பிரிட்ஜில் போகும். எஸ், பாம்பன் பிரிட்ஜ் ரெடி லைவாக. ஸோ அது நம்மளுடைய பழைய பிரிட்ஜ், இது நம்மளுடைய புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ். கீழே பாருங்கள் வாட்டர், மேலே உங்களுக்கு சூப்பருங்க. நல்ல ட்ரெயின் நல்ல ஸ்பீட்லேயே போயிட்டுருக்கு. மேலே பாருங்கள், எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜு தான் அப்படியே லிஃப்ட் பண்ணி போகிறது. வாவ்,
போகும்னு நினச்சேன், நல்ல வேகமாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப கிளியராக இருக்குது. கீழே இருக்க பாறைங்கள்லாம் நல்லாமே தெரியுது. பாருங்கள், அங்கே ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பழைய பீச்சில். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சி வியூ. பாம்பன் பிரிட்ஜை தாண்டி மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து நல்ல ஒரு சி வியூ. பக்கத்துலேயே ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் ரோட். டைம் இப்போ கரெக்டாக 6:06 ஆகுது. ராமேஸ்வரம் வர மக்கள் எல்லாரும் ஒரு தடவையாச்சு இந்த ராமேஸ்வரம் டு பாம்பன் ரயில்வே பிரிட்ஜோட ட்ரெயின் ட்ராவலை கண்டிப்பாக வாங்க, ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். The next stop, Mandapam station. நம்ம மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ட்ரெயின் கிளம்பிருச்சு மதுரையை நோக்கி.
மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ராமேஸ்வரம் போயிட்டுருக்குங்க ஆட்டோவில். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்ண்ணா? கோயில்னா 23 கிலோமீட்டர் வரும். சரிண்ணா. இது வந்து 20 கிலோமீட்டர். மேம்பாலத்து மேலே ஒரு 5 நிமிஷம் நிப்பாடுங்க. மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி உள்ளே இருக்குங்க. நம்ம அந்த இன்டீரியர் ரோட்டில் இருந்து மெயின் ரோடுக்கு கனெக்ட் ஆக போகிறோம். வந்தாச்சு மெயின் ரோடு. கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தானே ட்ரெயின் போச்சு. ராமேஸ்வரம் ரோடு வந்தாச்சு. நம்ம லெஃப்ட் சைட் போகிறோம். ரைட் சைட் போனோம் ராம்நாத். இருந்து நம்ம ஹோட்டலுக்கு 20 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதே கோயிலுக்கு அப்படின்னா 25 கிலோமீட்டர்ஸ். இதுதான் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷனுடைய அவுட்டர் வியூ. டைம் இப்போ 6:15 ஆகுது. சன்ரைஸ் நல்லா தெரியுது. பாம்பன் பிரிட்ஜை லைவாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். செகண்ட் இப்போது ரோட் ரூட் வழியாக மறுபடியும் பாம்பன் பிரிட்ஜை லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கூடவே சன்ரைஸ் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால சூரியன் க்ளவுட்குள்ளே போய் கொஞ்சம் மறந்துட்டார். இதுவும் வித்தியாசமாக தாங்க இருக்குங்க. போகும்போது ட்ரெயினில், வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரோட் ட்ரிப். ஆட்டோ டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டிருக்கேன், கொஞ்சம் பாம்பன் பிரிட்ஜ் பார்க்கணும், இடையில ஒரு 5 மினிட்ஸ் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. அவரும் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மீன் பிடிச்சிட்ருக்காங்க. நம்ம நைட் அன்னைக்கு முதல் நாள் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா விடிய விடிய தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்க, லைவாக ட்ரெயினில் போகும்போது வீடியோ எடுத்தோம். இப்போ பை ரோட் ட்ரிப்பில் வந்து பாம்பன் பிரிட்ஜை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பழைய பாம்பன் பிரிட்ஜு. 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது பயன்பாட்டில் இல்லை, ஒர்க்கிங்கில் இல்லை. கீழே பாருங்கள், போட் போயிட்டுருக்கு. மீன் பிடிக்க போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க இப்போ புதுசாக கட்டின பிரிட்ஜு. பெரிய பெரிய கப்பல் போகும்போது அப்படியே கீழே இருந்து அப்படியே மேல் நோக்கி லிஃப்ட் ஆகிடும். நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர் கொடுத்துருக்காங்க பிரிட்ஜுக்கு 2 சைட்லேயும். அங்கங்கே போட்ஸ் இருக்குது.
வாங்க நான் உங்களுக்கு பாம்பன் பிரிட்ஜோட ஆப்போசிட் வியூ காட்டுறேன். பாம்பன் பிரிட்ஜோட ஆப்போசிட் வியூ. இங்கே நிறைய வீடுங்க, அப்புறம் ஃபிஷர்மேன்ஸோட போட் லாஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பாருங்க, போட் போயிட்டுருக்கு. செம்ம வியூ. ஒரு குட்டி போட் ஒன்று வந்துருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு டாப் வியூ காட்டுறேன் பாருங்கள். எப்படிங்க, சூப்பரா? நம்மளுடைய ஓல்ட் பிரிட்ஜ், நம்மளுடைய நியூ பிரிட்ஜ். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. ஒரு 1 கிலோமீட்டரில் அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடம் இருக்குது. நம்மளுடைய லெஃப்ட் சைட் அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடம். இதுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸ் அலௌட் கிடையாது. ஃபைனலாக நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஆலயம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ண நம்மளுடைய ட்ராவல் பிளாக் ராமேஸ்வரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, ராமநாத சுவாமி டெம்பிள், பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ், ஸோ அதை எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நம்ம வீடியோவை பார்க்குற மக்கள், ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் எங்களுடைய முதல் ட்ராவல் vlog. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் அடுத்தடுத்த ட்ராவல் vlogல நான் அதை சரி பண்ணிக்கிறேன். ஆரம்பம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ இது என்னுடைய முதல் ட்ராவல் vlog அப்படின்றதுனால மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் மன்னிச்சிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை சரி பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. அடுத்த ட்ராவல் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.